ஈரான் கடந்த சில வாரங்களாகவே உலக நாடுகளின் பார்வை இந்த நாட்டின் மீதுதான் இருக்கிறது. ஆனால் இப்போது வெளியாகியிருக்கும் ஒரு தகவல் உலகையே உலுக்கியிருக்கிறது. ஈரான் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரே வாரத்தில் 12,000 பேர் கொல்லப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆமாம், நீங்கள் கேட்பது சரிதான், 12,000 பேர். இது வெறும் போராட்டமா அல்லது ஒரு நாட்டின் அரசாங்கம் தனது சொந்த மக்கள் மீது தொடுத்த போரா? இதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இதுதான் இப்போது உலக அளவில் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. பொதுவாக ஈரானில் போராட்டங்கள் நடப்பது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இந்த முறை நிலைமை முற்றிலும் வேறாக இருக்கிறது. அது ஏன்? 12,000 பேர் பலி என்பது உண்மையா அல்லது வெறும் தகவலா? இதில் மறைந்திருக்கும் பின்னணி என்ன? வாருங்கள் பார்ப்போம். முதலில் இந்த 12,000 பேர் பலி என்ற தகவல் எங்கிருந்து வந்தது என்பதை பார்ப்போம். ஈரான் இன்டர்நேஷனல் என்கிற ஒரு ஊடகம்தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது ஈரானுக்கு வெளியே இருந்து செயல்படும் ஒரு எதிர்க்கட்சி ஊடகம். இந்த ஊடகம் என்ன சொல்கிறது என்றால், ஈரானின் நவீன வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய படுகொலை என்று குறிப்பிட்டிருக்கிறது. பொதுவாக மனித உரிமை அமைப்புகள் சில 100 பேர் இறந்ததாக சொல்லி வரும் நிலையில் இந்த ஊடகம் 12,000 பேர் என்று சொல்வது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இதை வெறும் ஒரு வதந்தியாக மட்டும் நாம் கடந்துவிட முடியாது. ஏனெனில் ஈரான் இன்டர்நேஷனல் இந்த தரவுகளை ஈரானின் உச்ச பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ள சில ரகசிய தகவல்களை வைத்துத்தான் வெளியிட்டிருப்பதாக கூறுகிறது. இந்த தகவல்களின்படி ஜனவரி 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் ஒரே இரவில் மட்டும் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவங்கள் தற்செயலாக நடந்த மோதல்கள் இல்லை என்றும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு படுகொலை என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமனையின் நேரடி உத்தரவின் பேரில் இஸ்லாமிய புரட்சிக் காவல் படை IRGC மற்றும் பாசிஜ் படைகள் இந்த படுகொலைகளை செய்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால், கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள். இதிலிருந்து ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது: ஈரானின் இளம் தலைமுறை தங்களின் எதிர்காலத்திற்காக எதையும் துணிந்து செய்ய தயாராகிவிட்டது. ஆனால் அதற்கு ஈடாக அவர்கள் கொடுக்கும் விலை மிக மிக அதிகம். நண்பர்களே, அதிகாரப்பூர்வ தகவல்கள் ஒரு பக்கம் இருக்க, சமூக வலைதளங்களில் வரும் தகவல்கள் இப்படி பேரதிர்ச்சியை தருகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு நாட்டின் அரசாங்கமே தனது சொந்த மக்களுக்கு எதிராக இவ்வளவு தீவிரமான தாக்குதலை நடத்த முடியுமா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போது இந்த போராட்டங்கள் எப்படி தொடங்கின என்ற பின்னணியை பார்ப்போம். இது ஏதோ திடீரென ஒரு நாளில் வெடித்த போராட்டம் அல்ல. டிசம்பர் 28ஆம் தேதி தெஹ்ரானின் வரலாற்று சிறப்புமிக்க பஜார் பகுதியில் உள்ள வியாபாரிகள் செய்த வேலை நிறுத்தம்தான் இன்று ஒரு மிகப்பெரிய புரட்சியாக மாறியிருக்கிறது. ஆரம்பத்தில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு என்று தொடங்கிய இந்த போராட்டம் இன்று ஈரானின் மதகுருமார்களின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கிற அரசியல் கோரிக்கையாக உருவெடுத்துள்ளது. இதற்கு முன்னரும் ஈரானில் பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. குறிப்பாக 2009இல் நடந்த தேர்தல் போராட்டங்கள் மற்றும் 2022இல் மாஷா அமீனி என்ற இளம்பெண் உயிரிழந்த போது நடந்த பெண் வாழ்க்கை சுதந்திரம் போராட்டம் என பலவற்றை கூறலாம். ஆனால் ஆய்வாளர்களின் கருத்துப்படி இப்போதைய போராட்டம் அதையெல்லாம் விட தீவிரமானது. ஏன் தெரியுமா? இதற்கு முந்தைய போராட்டங்களில் ஒரு தெளிவான தலைமை இருந்தது அல்லது குறிப்பிட்ட ஒரு காரணத்திற்காக போராடினார்கள். ஆனால் இப்போது நடப்பது அப்படியல்ல. இது ஒட்டுமொத்த அரசாங்க அமைப்பையே மாற்ற வேண்டும் என்கிற கோபத்தின் வெளிப்பாடு. பாரிஸில் உள்ள சர்வதேச ஆய்வு மையத்தின் பேராசிரியர் நிக்கோல் கிரெஜேவ்ஸ்கி என்ன சொல்கிறார் என்றால், இது இஸ்லாமிய குடியரசுக்கு இதுவரை இல்லாத மிக தீவிரமான சவால் என்கிறார். 1979இல் நடந்த இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அந்த நாட்டின் ஆட்சி அதிகாரம் இவ்வளவு பலவீனமாக தெரிவது இதுவே முதல் முறை. சரி, இப்போது கள நிலவரம் என்ன? ஈரான் அரசு இதை எப்படி எதிர்கொள்கிறது? ஈரான் அதிகாரிகள் இந்த போராட்டங்களை ஒடுக்க பல வழிகளை கையாளுகிறார்கள். அதில் முக்கியமான ஒன்று இணைய முடக்கம். கடந்த பல நாட்களாக ஈரானில் இணையம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் அங்கே உண்மையில் எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்கிற உண்மையான விவரங்கள் வெளிவராமல் இருக்கிறது. அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், இவை அனைத்தும் வெளிநாட்டு சதி என்கிறது. 86 வயதான உச்சத்தலைவர் அலி காமேனி சமீபத்தில் பொதுவில் தோன்றி இந்த போராட்டங்களை கடுமையாக கண்டித்தார். அதே நேரத்தில் அரசுக்கு ஆதரவாக பேரணிகளையும் அதிகாரிகள் நடத்தி வருகிறார்கள். இங்கேதான் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது. ஒரு பக்கம் மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கம் அரசு தனது பலத்தை காட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறது.
இப்போது நமக்கு எழும் கேள்வி என்னவென்றால், இவ்வளவு பெரிய போராட்டம் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா? இது அவ்வளவு எளிதான காரியமில்லை என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஏனென்றால் ஈரானின் அடக்குமுறை எந்திரம் மிகவும் வலிமையானது. IRGC எனப்படும் புரட்சி காவற்படையினர் அரசாங்கத்திற்கு மிக விசுவாசமாக இருக்கிறார்கள். ஒட்டாவா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தாமஸ் ஜுனோ சொல்வது போல, போராட்டங்கள் வளர்ந்து வருகின்றன, ஆனால் ஆட்சி கவிழும் அளவிற்கு இன்னும் ஒரு முக்கியமான நிலையை அது எட்டவில்லை. இதற்கு மிக முக்கியமான காரணம், போராட்டக்காரர்களுக்கு ஒரு முறையான தலைமை இல்லை. ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அதற்கு தலைமை தாங்க ஒரு வலுவான நபரோ அல்லது ஒரு அமைப்போ தேவை. இப்போதைக்கு வீதிகளில் மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை வழிநடத்த யார் இருக்கிறார்கள் என்பதுதான் $1,000,000 கேள்வி. மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அரசாங்கத்தின் உயர்மட்ட பதவிகளில் இருப்பவர்கள் அல்லது இராணுவத்தில் இருப்பவர்கள் யாராவது மக்கள் பக்கம் மாறுகிறார்களா என்பதுதான். வரலாற்று ரீதியாக பார்த்தால், எந்த ஒரு புரட்சியும் வெற்றி பெற வேண்டுமானால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மத்தியில் பிளவுகள் ஏற்பட வேண்டும். ஆனால் ஈரானில் இதுவரை நாடாளுமன்றம், ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் இராணுவம் என அனைத்தும் காமெனிக்கு பின்னால் உறுதியாக நிற்கின்றன. உயர்மட்ட பிளவுகள் ஏற்படாத வரை ஆட்சி மாற்றம் என்பது கடினம் என்கிறார் பேராசிரியர் கிரெஜவ்ஸ்கி. ஆனால் அதே சமயம் ஈரான் இதுவரை இல்லாத அளவிற்கு பலவீனமாக இருப்பதை எவராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக இஸ்ரேலுடனான போருக்கு பிறகு ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகளில் மிகப்பெரிய ஓட்டைகள் இருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இப்போது இந்த விஷயத்தில் அமெரிக்கா மற்றும் சர்வதேச நாடுகளின் நிலைப்பாடு என்ன? இங்கேதான் டொனால்ட் ட்ரம்ப் காரணி உள்ளே வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானின் இந்த அடக்குமுறைக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரானின் வர்த்தக பங்காளிகள் மீது 25% வரி விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்திருப்பது ஈரானின் பொருளாதாரத்தை மேலும் அதலபாதாளத்திற்கு தள்ளும். ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அமெரிக்கா இராஜதந்திர ரீதியாக அழுத்தம் கொடுத்தாலும் இராணுவ தாக்குதல்களுக்கான வாய்ப்பையும் அது மறுக்கவில்லை. கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுடனான போரில் அமெரிக்கா மறைமுகமாக பங்கெடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அந்த போரின் போது பல ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இது ஈரானிய உளவுத்துறையின் தோல்வியாகவே பார்க்கப்பட்டது. சர்வதேச அழுத்தங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஈரானுக்கு உள்ளே இருக்கும் வாரிசுரிமை கேள்விதான் இப்போது மிகப்பெரிய பேசுபொருள். 1989 பதவியில் இருக்கும் அலி காமெனிக்கு இப்போது 86 வயதாகிறது. அவருக்கு பிறகு யார்? இதுதான் அந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. அவரது மகன் மொஜிதபா காமெனி அதிகாரத்திற்கு வரலாம் என்று ஒரு பேச்சு இருக்கிறது. ஆனால் இது நடந்தால் அது இராணுவ ஆட்சியின் ஒரு வடிவமாகவே இருக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஈரானிலிருந்து வெளியேறி அமெரிக்காவில் வசிக்கும் முன்னாள் மன்னரின் மகன் ரெசா பஹ்லவி போன்றவர்கள் தலைமை தாங்குவார்களா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கும் எதிர்க்கட்சிகள் தங்களுக்குள் பிளவுபட்டு இருப்பது போராட்டக்காரர்களுக்கு பின்னடைவாக இருக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், ஈரான் இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் விளிம்பில் நிற்கிறது. 12,000 பேர் பலி என்கிற தகவல் எந்த அளவுக்கு உண்மையோ இல்லையோ, ஆனால் ஈரானில் ஒரு இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. ஒரு பக்கம் மக்களின் சுதந்திர கனவு, இன்னொரு பக்கம் ஆட்சியாளர்களின் அடக்குமுறை. இதில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பது காலத்தின் கையில்தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த முறை போராட்டங்கள் அடக்கப்பட்டாலும் ஈரானிய மக்களின் மனதில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. முடிவாக, ஈரானில் நடக்கும் இந்த மனித உரிமை மீறல்கள் குறித்து உலக நாடுகள் வெறும் அறிக்கைகளை மட்டும் வெளியிடாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரானில் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இதைவிட ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.